வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம். தொழிற்சங்கங்கள் அழைப்பு, கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்பு. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சென்னையில் விடிய விடிய கொட்டியது கனமழை. விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டன. நியூசிலாந்தில் கடும் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளதால் வங்கி மற்றும் போக்குவரத்து சேவை முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசு ஊழியர்கள் சங்கம், வங்கி, பொதுத்துறை மற்றும் இன்சூரன்ஸ் துறை ஊழியர்கள் அமைப்பு, போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இந்த போராட்டத்திற்கு சிஐடியு, தோமுசா உள்ளிட்ட தொழிற்சங்க அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனால் சாலை போக்குவரத்து, மின் விநியோகம், சமையல் எரிவாயு, எண்ணெய் விநியோகம் பாதிப்பு ஏற்படும் என தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெற உள்ள இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் சுமார் 33 கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக வங்கி, இன்சூரன்ஸ், ரயில் போக்குவரத்து உள்ளிட்ட சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் முழு அடைப்பு நடைபெறுவதால் முன்னெச்சரிக்கையாக தமிழக பேருந்துகள் ஹொசூர் எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. மத்திய தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் பேருந்துகள், ரயில் போக்குவரத்து வழக்கம் போல இயங்கும் என அலுவலர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்றும் ஆர்ப்பாட்டம் செய்து எதிர்ப்பை தெரிவிக்கப் போவதாகவும் ரயில்வே ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை மன்றோ சிலை அருகே இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக ரயில்வே ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை பேருந்துகள், ரயில்கள் இயக்கத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என கருதப்படுகிறது. வேலை நிறுத்தத்தின் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்துவது உள்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் இன்று போராட்டத்தில் ஈடுபடுகிறது. இந்த போராட்டம் மேற்கு வங்கத்திலும் நடைபெறும் நிலையில் போராட்டங்களில் சேதமடையும் பொருட்களுக்கு இழப்பீடு வழங்கும் புதிய சட்டத்தினை மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மேற்கு வங்க அரசு ஆலோசித்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் நடைபெறும் போராட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளாது என்றும், போராட்டம் நடத்துவதால் நடத்துபவர்களுக்கு விளம்பரம் கிடைக்குமே தவிர அதனால் ஒரு பயனும் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் வேலை நிறுத்தத்தின் பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். போராட்டத்தின் பொழுது வாகனம் மற்றும் கடைகள் சேதமடைந்தால் அதற்கு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். ரயில் பயணிகளுக்கு 92 பைசாவில் 10 லட்சம் ரூபாய் காப்பீடு அளிக்கும் திட்டம் நேற்று முதல் இணையதள முன்பதிவில் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன்படி ரயிலில் பயணிப்பவர்களுக்கு விபத்தில் மரணம் அல்லது முழுமையான உடல் செயல் இழப்பு ஏற்பட்டால் அவரது வாரிசுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கிடைக்கும். உடல் உறுப்புகளை இழந்தால் 7.5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ செலவாக 2 லட்சம் ரூபாய் வரையிலும் வழங்கப்படும். இந்த காப்பீடு திட்டம் மூலம் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், வெளிநாட்டவர் தவிர மற்ற அனைவரும் பயனடைய முடியும். இணையதளம் மூலம் முன்பதிவு செய்வோர் விரும்பினால் கூடுதலாக 92 பைசா செலுத்தி இந்த காப்பீட்டை பெற்றுக்கொள்ளலாம். ரயில் டிக்கெட்டை ரத்து செய்தால் காப்பீட்டுக்காக பெறப்பட்ட 92 பைசா திரும்ப தரப்பட மாட்டாது. ரயில்களில் நடைபெறும் தீவிரவாத தாக்குதல்கள், கொள்ளை, வன்முறை உள்ளிட்ட சம்பவங்களில் பாதிக்கப்படுவோரும் இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம்.
உச்சநீதிமன்றத்தில் இன்று காவிரி வழக்கு விசாரணை நடைபெற உள்ள நிலையில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 193 டிஎம்சி காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும். இதனை வழங்க மறுப்பதுடன் கடந்த ஆண்டு 35 டிஎம்சியும் இந்த ஆண்டு 27 டிஎம்சிக்கு மேலும் கர்நாடக அரசு நிலுவை வைத்துள்ளது. மேட்டூர் அணையில் போதிய தண்ணீர் இல்லாததால் ஜூன் மாதம் குறுவை, சம்பா, நெல் சாகுபடிக்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தமிழகத்திற்கு நிலுவை வைத்துள்ள 62 டிஎம்சி நீரை உடனடியாக திறக்க வலியுறுத்தியும் அவசர வழக்காக விசாரிக்குமாறு மாநில அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற உள்ளது. இவ்வழக்கிற்காக அரசு வழக்கறிஞர்கள், காவிரி தொழில்நுட்ப பிரிவு உயர் அலுவலர்கள் தில்லி சென்றுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தமது தொகுதியில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தாமல் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாக காங்கிரஸ் துணைத் தலைவரும் அமேதி தொகுதியின் எம்பியுமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமேதி தொகுதியில் ஜெகதீஷ்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி தான் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன் என்று அவ்வப்போது பிரதமர் நரேந்திர மோடி கூறி வருவதாகவும், ஆனால் அமேதி மக்களுக்கு அவர் அதைத்தான் செய்து வருவதாகவும் கூறினார். அமேதியில் தொடங்கவிருந்த மெகா உணவு பூங்கா, ஹிந்துஸ்தான் காகித ஆலை ஆகிய திட்டங்களை மோடி செயல்படுத்தவில்லை என்றும், இதுபோன்ற வளர்ச்சி திட்டங்களை அமேதியில் செயல்படுத்த விடாமல் அமேதி மக்களுக்கு தீங்கு இழைத்து வருவதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மத்திய அரசின் திட்டங்களால் இந்த நாட்டில் ஒருவரும் பயனடையவில்லை என்றும், தொழிலதிபர்களின் கோடிக்கணக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். अमेठी की जनता ने कुछ गलती नहीं की। नरेंद्र मोदी जी हिंदुस्तान के विकास की बात करते हैं और फिर यहाँ अमेठी की जनता को चोट पहुंचा रहे हैं। दुख की बात, चुनाव के समय नरेंद्र मोदी जी ने वायदे किए थे, सिर्फ अमेठी से वायदे नहीं किए, पूरे हिंदुस्तान से वायदे किए थे। தமிழகத்தின் தற்காலிக ஆளுநராக வித்யாசாகர் ராவ் இன்று பதவியேற்க உள்ளார். தமிழக ஆளுநராக இருந்த ரோசையாவின் பதவிக்காலம் கடந்த மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் மகாராஷ்டிர மாநில ஆளுநரான வித்யாசாகர் ராவ் தமிழகத்தின் தற்காலிக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 4:30 மணியளவில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. இதில் தமிழகத்தின் தற்காலிக ஆளுநராக வித்யாசாகர் ராவ் பதவியேற்க உள்ளார். இவருக்கு மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். வியட்நாம், சீனா ஆகிய நாடுகளுக்கு 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று புறப்படுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம், சீனா ஆகிய நாடுகளுக்கு 4 நாட்கள் சுற்றுப்பயணத்தை இன்று மேற்கொள்கிறார். முதலில் வியட்நாம் செல்லும் அவர் அந்நாட்டின் முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ராணுவம், பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என தெரியவந்துள்ளது. நாளை சீனாவின் ஹெங்கு நகருக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வரும் 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெறும் G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். மேலும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். பிரதமர் மோடி தனது 4 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு வரும் 5ஆம் தேதி நாடு திரும்புகிறார். மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றில் ஏற்பட்டுள்ள வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டின் சில நாட்களாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. சென்னையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் கடந்த 3 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் அவ்வப்பொழுது மழை பெய்தது. இந்நிலையில் நேற்று இரவு புறநகர் பகுதியில் விடிய விடிய மழை பெய்தது. தாம்பரம், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, வேளச்சேரி, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. எழும்பூர், புரசைவாக்கம், திருவல்லிக்கேணி, புதுப்பேட்டை, அண்ணா சாலை, சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். துபாய், பிராங்க்பர்ட், பெங்களூருவில் இருந்து வந்த விமானங்கள் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக சென்னையில் தரையிறங்க இயலாமல் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன.
மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்ல வெயில், சரியான வெயில். சென்னையில் மழை ரொம்ப சூப்பராக இருக்குது சார். போன வாட்டி வந்து மழை வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாள் வந்து நின்றுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மழை. 3 மாதமாக நல்ல வெயில் தாங்க முடியல, பைக்கே ஓட்ட முடியல. ஹெல்மெட் போட்டாலும் ஓவராக வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நல்ல மழை, இந்த மழை இன்னும் ஒரு 4 நாள் பெஞ்சிச்சுன்னா ஹீட்டு குறையும், மக்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி பெஞ்சதே வந்து எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நியூசிலாந்து நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவாகியுள்ளது. நியூசிலாந்து நாட்டில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், நியூசிலாந்தின் வடகிழக்கு கடற்கரை பகுதியான ஜிஸ்போன் என்ற பகுதியில் கடலுக்கு அடியில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 7.2 பதிவாகியுள்ளது. வெலிங்டன் பகுதியிலும் மற்றும் தெற்கு தீவு பகுதியிலும் கடுமையான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கியதாகவும், எனினும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் குறித்த தகவல்கள் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி அருகே அனுமதியின்றி இறங்கிய குட்கா தொழிற்சாலைக்கு சீல். 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பறிமுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோயம்பேட்டில் SRM டிரான்ஸ்போர்ட்ஸ் அருகே உள்ள இடத்தின் சட்டப்படியான உரிமையை தான் பெற்றிருப்பதாகவும், இந்த இடத்தை சட்டவிரோதமாக கைப்பற்ற முயலும் உமாபதி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் பெருநகர சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு ஒன்றை ஹரிக்குமார் என்பவர் அளித்திருக்கிறார். கோயம்பேட்டில் குறிப்பிட்ட காலி இடத்துக்கான பவர் ஆஃப் அட்டர்னி பெற்றுள்ள குன்றத்தூரை சேர்ந்த ஹரிக்குமார் இது பற்றி புகார் தெரிவித்துள்ளார். கோயம்பேடு கிராமத்தில் 42 மற்றும் 46 சர்வே எண்ணை கொண்ட இடங்கள் டி கோபிநாத் மற்றும் டி இந்திராணி ஆகிய இருவருக்கும் சொந்தமானது. இந்த இடத்துக்கான சட்டப்படியான உரிமையை, அதாவது பவர் ஆஃப் அட்டர்னியை பெற்றிருப்பதாக ஹரிக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இடத்திலிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் இந்த இடம் தற்பொழுது தம்முடைய பொறுப்பில் பயன்பாட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ள ஹரிக்குமார், பவர் ஆஃப் அட்டர்னியை பெற்றுள்ள நிலையில் இந்த இடத்தை தற்பொழுது SRM டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு வாடகைக்கு விட்டுள்ளதாகவும், அவர்கள் தங்கள் பேருந்துகளை நிறுத்த பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் AVK உமாபதி, டெய்சி ராணியின் கணவர் கோகுல்தாஸ் உள்பட சிலர் இந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடி வருவதாகவும், சட்டவிரோதமாக இந்த இடத்துக்குள் நுழைய முயன்றதாகவும் தெரிவித்துள்ள ஹரிக்குமார், இவ்வாறு நுழைய முயன்றபொழுது தடுத்து நிறுத்திய தம்முடைய பாதுகாவலர்களை இவர்கள் தாக்கியதாகவும், இது தொடர்பாக 2015 நவம்பர் 3 கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு நவம்பர் 20 FIR-ம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த தரப்பினரும் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தெரிவித்து நவம்பர் 14 புகார் மனு ஒன்றை தந்ததுடன் இந்த மனுவை வழக்காக பதிவு செய்ய அறிவுறுத்துமாறு உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தனர். எனினும் மத்திய குற்றப்பிரிவும் விசாரித்து அபகரிப்பு இல்லை என்று தெரிவித்த நிலையில் இந்த மனுவை விசாரித்து உயர்நீதிமன்றம் முடித்து வைத்த பிறகும் தொடர்ந்து தொல்லையளித்து வருகின்றனர் என்று ஹரிக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் சட்டவிரோதமாக இந்த இடத்துக்குள் இவர்கள் நுழைய முயன்றதால் உமாபதி உள்ளிட்டோருக்கு எதிராக சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிறது என்று கூறியுள்ள ஹரிக்குமார், இந்த பிரச்சனையில் தற்பொழுது உள்ள நிலையே தொடர வேண்டுமென கடந்த ஏப்ரல் 6 சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இடத்துக்கான சட்டப்படியான உரிமை என்னிடம் உள்ள நிலையில் தொடர்ந்து நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்று வரும் உமாபதி, AVK ராஜா, மாதவ் ராவ், சீனிவாசராவ், டெய்சி ராணி, கோகுல்தாஸ் ஆகியோருக்கு எதிராக தகுந்த கிரிமினல் நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனுவில் காவல்துறை ஆணையரிடம் ஹரிக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தர்மபுரி அருகே அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த குட்கா தொழிற்சாலையை கண்டுபிடித்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்துள்ள முதலிப்பட்டி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தனுக்கு தகவல் கிடைத்தது.
இதையடுத்து அவரது உத்தரவின் பேரில் உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய சோதனையில் அங்கு குட்கா தயாரிக்கப்படுவது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்த 20க்கும் அதிகமான வட மாநிலத்தவர்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திற்கு அலுவலர்கள் சீல் வைத்தனர். இது தொடர்பாக தலைமறைவான வெங்கடேசன் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இல்லீகலாக லைசன்ஸ் எதுவும் இல்லாமல் அண்ணன் வேற ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்கு, குட்கா ஃபேக்ட்ரி. இங்கே வந்து தயாரித்த பொருட்கள் வந்துட்டு ஒரு 5 முதல் 6 டன் அளவுக்கு பொருட்கள் வந்துட்டு இங்கே ஃபேக்ட்ரியில் இருக்குது. நாங்கள் இதை சீஸ் பண்ணிவிட்டு சாம்பிள் எடுத்திருக்கோம். ரிசல்ட் வர வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரியை சீல் பண்ணி வச்சுருக்கோம். மதுரையில் சிறப்பு காவல் படையில் பயிற்சியை நிறைவு செய்த காவலர்களின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மதுரையில் 492 சிறப்பு காவல் இளைஞர்கள் படையினர் தங்களது பயிற்சியை நிறைவு செய்தனர். இதையொட்டி நடைபெற்ற விழாவில் மதுரை மாநகர் காவல்துறை ஆணையாளர் சைலேஷ்குமார் யாதவ் பங்கேற்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை அவர் வழங்கினார். இதனையடுத்து காவலர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டினர். இதனை அங்கு திரண்டிருந்தவர்கள் கண்டு ரசித்தனர். இதேபோல் திருச்சியில் பயிற்சியை நிறைவு செய்த 480 இளைஞர் காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை நடைபெற்றது. காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாநகர காவல்துறை ஆணையர் மஞ்சுநாதா ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து சிறப்பாக பயிற்சி அளித்த பயிற்சியாளர்கள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு அவர் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் காவலர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டையில் பயிற்சியை நிறைவு செய்த காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை திருச்சி மண்டல ஆயுதப்படை ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பேசிய அவர் பயிற்சியின் பொழுது கற்றுக்கொண்ட உடற்பயிற்சிகளை காவலர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். உடற்பயிற்சியினால் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எனவும் சண்முக ராஜேஸ்வரன் தெரிவித்தார். பொய்யான புகாரின் பெயரில் டாக்டர் பாரிவேந்தர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் திருப்பூரில் இந்திய ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் தெற்கு மற்றும் மாநகர் மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமை வகித்தார். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் காணாமல் போன மதனை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தனபால், பொருளாளர் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி அந்த இடத்திலேயே பலியாகினர். திருவெரும்பூர் அடுத்துள்ள கிளியூரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அரசு மதுபான பாரில் பணியாற்றி வந்தார். இவர் தனது மனைவி வினோதா, 2.5 வயது மகன் புவனேஸ்வரனுடன் இருசக்கர வாகனத்தில் கடை வீதிக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது திருவெரும்பூர் மலைக்கோவில் அருகே எதிரே வந்த அடையாளம் தெரியாத லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் ராமகிருஷ்ணனும் வினோதாவும் அந்த இடத்திலேயே பலியாகினர். காயமடைந்த குழந்தை புவனேஸ்வரன் துவாக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6482 போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு பேசிய அவர், புதுக்கோட்டை தொகுதியில் அதிக வாக்காளர்களும் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் குறைவான வாக்காளர்களும் உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கிலிருந்து 6482 போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். போன வருடம் 12,37,493. இப்போ இப்போ அந்த நீக்கல்லாம் பார்த்தோன்னா 6,482 நீக்கல் பண்ணியிருக்கோம். அதை வச்சுட்டு இப்போ ஃபைனலாக 12,32,997. புதுக்கோட்டையில் கொட்டி தீர்த்த கனமழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். இந்நிலையில் நேற்று மாலை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. அம்மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி, இச்சடி, அறந்தாங்கி, அன்னவாசல், இலுப்பூர், முக்கணா மலைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கொட்டி தீர்த்த கனமழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், கொடைரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் சுற்றுப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. இந்த மழையினால் 16 டிகிரி செல்சியஸாக தட்பவெப்ப நிலை நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியது. பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. ஆலத்தூர், செட்டிக்குளம், பாடாலூர், வேப்பந்தட்டை, வாலிகண்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக நல்ல மழை பெய்தது. மழையினால் வெப்பம் குறைந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை நேரங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் காலை நேரங்களில் வெயில் சுட்டரித்தாலும் மாலை நேரங்களில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. நேற்று மாலை சுமார் 1 மணி நேரம் நீடித்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பிள்ளையார்பட்டி, தேவக்கோட்டை, சிங்கம்புணரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் நிலத்தடி நீர் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான திருவொற்றியூர், அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட இடங்களில் மழையால் சாலைகளில் வெள்ள நீர் ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த அரியாக்கவுண்டம்பட்டியில் கருப்பசுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆவணி மாத அமாவாசை சிறப்பு பூஜையில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நேற்று நடைபெற்ற ஆவணி மாத அமாவாசை சிறப்பு பூஜையில் 33 அடி உயர கருப்பசுவாமிக்கு கோவிலில் உள்ள நாகக்கன்னிக்கும் மகிஷாசுர மர்த்தினிக்கும் அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருமண தடைகள் நீங்கவும் தொழில் வளர்ச்சி பெறவும் கருப்பசுவாமிக்கு காசு வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்ட பின்னர் பக்தர்களுக்கு பிடிக்காசு வழங்கப்பட்டது. 5 அடி நீளமுள்ள கத்தியின் மேல் நின்று கோவில் பூசாரி பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறினார். இதில் ராசிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கருப்பசுவாமியை தரிசித்தனர். அதிபர் பதவி விலக வலியுறுத்தல். வெனிசுவேலாவில் எதிர்க்கட்சி சார்பில் பிரம்மாண்ட பேரணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற சோதனையின் போது ராக்கெட் வெடித்ததில் பல மைல் தூரம் அதிர்ந்ததால் மக்கள் பீதியடைந்தனர். புளோரிடாவில் உள்ள கேப் கார்னிவலில் விமானப்படை நிலையத்திலிருந்து ராக்கெட்டுகள் செலுத்தப்படுவது வழக்கம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பால்கன் 9 என்ற ராக்கெட் நாளை செலுத்தப்பட உள்ளது. இந்த ராக்கெட் அமோஸ் 6 என்ற செயற்கைக்கோளை சுமந்து செல்ல உள்ளது. முன்னதாக ராக்கெட் என்ஜினில் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டனர். அப்போது திடீரென ராக்கெட் பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் பல மைல் தூரத்தில் உள்ள கட்டடங்கள் அதிர்ந்ததால் அருகில் உள்ள மக்கள் அச்சமடைந்தனர். ஆளில்லாத ராக்கெட்டை பரிசோதிக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் முன் இதுபோன்ற பரிசோதனைகள் வழக்கமாக நடைபெறும் எனவும் நாசா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது.
வெனிசுவேலா நாட்டில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட கண்டன பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். வெனிசுவேலாவில் நிலவும் பொருளாதார மந்தம், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, நிர்வாக சீர்கேடு காரணமாக அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிபருக்கு எதிரான பொது வாக்கெடுப்பை நடத்த தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ள எதிர்க்கட்சிகள் இதற்கான மக்கள் ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு பிரம்மாண்ட பேரணிக்கு அழைப்பு விடுத்தனர். இதன்படி தலைநகர் கராகஸில் திரண்ட எதிர்க்கட்சியினர் அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சைக்கிள் பந்தயத்தின் 12வது சுற்றில் பெல்ஜியம் வீரர் முதலிடம் பிடித்தார். வேர்ல்ட் ஆஃப் ஸ்பெயின் சைக்கிள் பந்தயத்தின் 12வது சுற்று போட்டி லாஸ் காரல்ஸ் தபேல்னாவிலிருந்து பிளிப்போ வரை நடைபெற்றது. 193.2 கிலோமீட்டர் பந்தய தொலைவை பெல்ஜியம் வீரர் ஜென்ஸ் கேல்ரே 4 மணி 31 நிமிடம் 43 வினாடிகளில் கடந்து முதலிடம் பிடித்தார். இரண்டாவது இடத்தை பிரான்ஸ் வீரர் மேக்சிம் போர்ட் பிடித்தார். இத்தாலி வீரர் ஃபேபியோ பில்லைன் 3வது இடத்தை பெற்றார். மதுரையில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டித் தொடரின் இறுதிப் போட்டியில் கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா அணியை வீழ்த்தி சென்னை SRM பல்கலைக்கழக அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. மதுரையில் மாநில அளவிலான காமராஜர் நினைவு கைப்பந்து போட்டித் தொடர் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 14 அணிகள் பங்கேற்றன. போட்டித் தொடரின் இறுதிப் போட்டியில் சென்னை SRM பல்கலைக்கழக அணி 24-17, 23-19 என்ற கணக்கில் கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இதன் மூலம் தொடர்ந்து 9வது முறையாக பட்டம் வெல்லும் அணி என்ற பெருமையை SRM பல்கலைக்கழக அணி பெற்றது. 14 வருஷமா நாங்கள் வின் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு SRM யூனிவர்சிட்டிலேருந்து நல்லா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எங்கள் வேந்தர் அவளுக்கு வெற்றி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்த விட எல்லாமே தந்து சிறப்பாக எல்லாமே பண்ணுறாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடங்கியது நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம். தொழிற்சங்கங்கள் அழைப்பு, கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்பு. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சென்னையில் விடிய விடிய கொட்டியது கனமழை. விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டன. நியூசிலாந்தில் கடும் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு இன்று வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.